ஆழ்வார் திருநகரி அருள்மிகு ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவிலில் பங்குனி பிரமோற்சவ திருவிழா. ஆழ்வார் திருநகரி எம்பெருமானர் ஜீயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள், பக்தர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொள்ள கொடியேற்றம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணியின் கரையோரம் சிறுவைகுண்டத்தை சுற்றிலும் 108 வைணவ திவ்ய தேசங்களில் சிறப்பு பெற்ற நவ திருப்பதி திருக்கோவில்கள் அமைந்துள்ளது. இக்கோவிலில் நவராத்திரி விழா, வைகுண்ட ஏகாதசி, தேரோட்ட திருவிழா, புரட்டாசி வழிபாடு, பிரமோற்சவம் போன்றவை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. நவ திருப்பதிகளில் 9வது ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவிலில் வருடத்திற்கு 4 பிரமோற்சவம் நடைபெறுகின்றது. மாசி, வைகாசி சுவாமி நம்மாழ்வாருக்கும், பங்குனி சித்திரை மூலவர் ஆதிநாதருக்கு பிரமோற்சவ திருவிழா ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதன்படி இந்த ஆண்டிற்கான பங்குனி பிரமோற்சவ திருவிழா மேஷ லக்கணத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. இதற்காக அதிகாலை நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம், காலை சந்தி நடைபெற்றது. தொடர்ந்து தாயார்கள் சமேத ஸ்ரீ பொலிந்து நின்ற பிரான் மற்றும் சுவாமி நம்மாழ்வார் தோளுக்கிணியானில் சிறப்பு அலங்காரத்தில் கொடிமரத்திற்கு அருகில் எழுந்தருளினர். சன்னதி முன் அமைந்துள்ள கொடிமரத்திற்கு அர்ச்சகர்கள் புண்ணியவாசனம், கும்ப பூஜை, அபிஷேகங்கள் நடத்தினர். தொடர்ந்து கொடிப்பட்டத்திற்கு பூஜைகள் நடைபெற்று கொடியேற்றம் நடைபெற்றது. கொடிமரத்திற்கு அலங்காரம் செய்விக்கப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஆழ்வார் திருநகரி எம்பெருமானர் ஜீயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள் கலந்து கொண்டு பிரபந்த பாராயணம் செய்தனர். பின்னர் தேர்கால் நடும் நிகழ்வு நடைபெற்றது. கொடியேற்றத்தினை தொடர்ந்து வரும் 20ஆம் தேதி கருட வாகன சேவையும், திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் 24ஆம் தேதியும் நடைபெறுகிறது. வரும் 25ஆம் தேதி பங்குன உத்திரத்தில் தாமிரபரணி நதியில் தீர்த்தவாரி நடைபெறுகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர், தக்கார், உபயதாரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர்.